Hello guys, this is SNK Aqua, the official online aquarium from Tamil Nadu. அட எப்போ ப்ரோ இந்த ஸ்டாக்லாம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் இப்போயே எடுத்தாச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரீசெண்டாக ஃப்ளவரான்ஸ் நிறைய அந்த ரீஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து பண்ணியிருந்தோம். தென் வேறு சில பீட்டா ஃபிஷஸ் ரொம்ப குவாலிட்டி நிறைய கொண்டு வந்திருந்தோம். பட் இந்த மாதிரி ரெகுலரான எக்ஸாட்டிக் இம்போர்ட் ஸ்டாக்ஸ்லாம் கொண்டே வராமல் இருந்தோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது க்ளவுன் லோச்சஸ். ஸோ இது ஒரு ப்ரீமியமான லோச். ப்ரைஸில் மட்டும் இல்லை, லுக் வைஸு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இந்த லோச் பொறுத்தவரை கொஞ்சம் பெருசாகவே வளரும் மற்ற லோச்சை கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் ஃபாஸ்ட்டாக வளருமான்னு கேட்டால் அங்கே தான் இருக்க விஷயம். ஸோ ரொம்ப ஸ்லோ க்ரோ. ஸோ நீங்கள் சின்ன டேங்க்கில் வச்சுருந்தாலும் அதில் ரொம்ப மெதுவாக வளரும், பெரிய டேங்க்கில் வச்சுருந்தாலும் மெதுவாக தான் வளரும். பட் ரொம்ப அழகாக இருக்கும். தென் இதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை உருட்டுன்னு சொல்லலாமா இல்லை உண்மைன்னு சொல்லலாமான்னு தெரியலை. ஸோ இந்த லோச்சுனா நீங்கள் நல்லா எனக்கு இந்த சைஸ் வளர்த்து கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ நாள் எக்ஸ்பென்சிவ்னாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் வாங்கி வளர்த்து விற்போன்னு உங்களுக்கு வயசாயிரும். அந்தளவு கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். ரொம்ப மற்ற ஃபிஷ் மாதிரி வெரைட்டி வளராது, கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ க்ரோ தான் இதெல்லாம். தென் இப்போ பார்க்குறலாம் சினங்கள் வெரைட்டிஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடியதுன்னா நம்ம க்ரீன் சினங்கள், இதுக்கடுத்து ஆல்பினோ சினங்கள் கொஞ்சம் ப்ரீமியமானது. அந்த சினங்கள்னு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நாள் கிடச்சி ஸ்டாக் எடுத்துருக்கனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு 6 பீஸ், ½ டஜன். ஆமாம், ஒரு சில இதில் இந்த பேசிக் வெரைட்டிஸில் நிறையா அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். ஸோ சினங்கள் வெரைட்டிஸில் எல்லாத்துலேயும் ஒரு 6 பீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ரீன் சினங்கள். தென் இது போக ஆல்பினோ சினங்கள் நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆல்பினோ வந்து கொஞ்சம் க்ரீனும் இதுவும் லிட்டரலி சேம் ப்ரைஸ் தான், ஒரு 20 ரூபீஸ் இந்த மாதிரி டிஃபர் ஆகும். பட் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுப்போம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். இனி அதான் ஒரு பெரிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் இனி ஆர்டர் பண்ணுறதுனால வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். வெப்சைட் ஓப்பன்டு. ஓகே, ஸோ வெப்சைட்டில் நீங்கள் டேட்டா ஆர்டர் கொடுங்க. வெப்சைட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்க மட்டும் எனக்கு வெப்சைட் வேறு யூஸ் பண்ண தெரில அப்படின்னா மட்டும் அவங்க வாட்ஸ்அப்பில் நம்ம அசிஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் அந்த பசங்களே உங்களுக்கு கிளியராக என்னென்ன கேட்டிருக்கீங்க அதுன்னு சொல்லி பில் அனுப்பிச்சிடுவாங்க. தென் இது டெல்லி பைச்சர். ஸோ டெல்லி பைச்சர் சொன்னாங்க, இது கொஞ்சம் ப்ரீமியம் பட்ஜெட். ஸோ இது இருக்கட்டும். சொன்ன விஷயத்துக்கு இப்போ நம்ம அசிஸ்டன்ட் வந்து இப்போ மேக்ஸிமம் நானே ஃபோன் கால் எடுத்து பேச, ஆர்டர் எடுக்க, பேக்கிங் எல்லாத்துக்குமே நானே மேக்ஸிமம் உள்ளே இருந்தேன். பட் இப்போ நமக்கு அந்த மாதிரி தோதலை. ஏன்னா மற்ற ஒர்க்கும் நமக்கு பல்காக எடுக்க வைக்கன்னு சொல்லி கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணுறதுனால ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டீட்டெயிலுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க டிஎம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க பேசுகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் பற்றி நாளைக்கு தேவைன்னா ஒன்றும் பிரச்சனை, என்கிட்ட பேசினாலும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அவைலபிள் இருக்கப்போ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் அவங்கள்ட்ட திரும்ப பேசுகிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் அவங்கள்ட்ட ஆர்டர் இருந்தாலும் கொடுங்க. ஆமாம், நான் பேக்கிங் டயத்தில் அங்கே இருப்பேன், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தென் இது எல்லாமே நம்ம பிளாக் கோஸ்ட். தட்டை பார்த்தா ஒரு 2 இன்ச்சு தான். இது ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் டெட்ராஸ் அந்த மாதிரி ஃபிஷஸ்க்குள்ளலாம் போகிறீங்களா? ஸோ அது கூட இதை டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். தென் ஈவன் நீங்கள் நியான் கூட போட்டுக்கலாம், இது டிஸ்டர்ப் பண்ணாது. அந்தளவு சின்ன சைஸு, ரேட் ரொம்ப அஃபோர்டபுள். உங்களுக்கு அந்த சைஸில் மீன் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். பெரிய மீன் கூடலாம் போட்டிங்கன்னா லபக்குன்னு முழுங்கிடுவாங்க. தென் பூன்ஸ் டாட்டா சென்னா ஃபிஷ், இந்த வெரைட்டிஸ் இப்போ தான் முத எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. லிட்டரலி இதை பார்க்க நம்ம சினங்கல்ஸ், டெல்லி பைச்சர், எண்ட்லிச்சேரி அது மேலே எப்படி ஸ்டைப்பாக இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. தென் ரொம்ப ஆக்டிவும் கூட. ஸோ அது ஆக்டிவ்ன்றது பர்சனல் கேரக்டர், ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்தவரை. இந்த தடவை அந்த ரெண்டுமே சூப்பர் ஆக்டிவாக இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை மீனுக்கு. நம்ம ஸ்ட்ரைப்லாம் அவ்வளோ அழகாக டார்க்காக தெரிஞ்சு. பட் மற்ற சேனல் நான் ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி பேஸில் பார்த்துருக்கேன். இது மட்டும் தான் இந்த மாதிரி பேட்சாக நம்ம ஸ்ட்ரைப்டாக அந்த மாதிரிலாம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் டாட்ஸாக, அது டிஃப்ரெண்ட்டாக ஸ்பாட் அடிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு இது ஸ்பாட்டட் வெரைட்டி தான். பட் இதோட ஸ்பாட் வேறு மாதிரி இருக்குது. தென் இந்த இது கச்சோவா சென்னா. ஸோ இந்த சென்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ஸ் கிட்டலாம் இப்போயே ப்ளூ ஷேட் அடிக்கும். ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுன்னா செம்ம கலராக வரும். இது கேரண்டியாக நல்ல கலராக வரும். தென் ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ இந்த சைஸ் சென்னா இந்த ரேட்டு கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னா நாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சைட்டில் தேடி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் முடிஞ்சதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் தான் காமிச்சு முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கலர் மாறுது பாருங்கள். அந்த பார்டரில் ஆரஞ்சு கலர், அப்புறம் டெய்லில் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஸ்டைப்ஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ ஒருத்து சென்னா ஃபிஷ்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷை முத வளர்க்க போகிறீங்க சென்னால் அப்படின்னா கண்டிப்பாக மேலே டாப்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வெளியே ஹெவியாக ஜம்ப் பண்ணுவாங்க. தென் இதெல்லாம் நம்ம இந்த எடுத்த ரேம் ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரொம்ப சின்ன சைஸும் கூட. ஸோ நீங்கள் டெட்ராஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தாராளமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், எதையும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாது. சைஸ் கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் சைஸ் 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச் அந்த மாதிரி தான் வளரும். இப்போ இருக்குது ஒரு செமிடலுக்கும் சின்னது, ஸ்மால் சைஸ் தான் இது எல்லாமே. ஸோ கலர் ரொம்ப அட்ராக்டிவாக வரும். இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. கோல்டன் ரேம் இருக்குது, ஜெர்மன் ரேம் இருக்குது, தென் ப்ளூ பட்டர்ஃப்ளை ரேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட வேல் டெயில் இதெல்லாம் மிக்சடாக இருக்க மாதிரி தான் தெரியுது. வளர்ந்தால் தான் அந்த டெயில்ஸ்லாம் அழகாக தெரியும்.
ஸோ ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ளோட்டிங்கில் விட்டேன். அந்த 5 நிமிஷத்தில் கலர் எவ்வளோ என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வளர வளர அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் மீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்து. ரேம்னாலே மினிமம் 150 160 தான் போகுது. பட் நம்ம வெறும் 78 இந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து என்கிட்ட நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. தென் இது எல்லாமே கார்டினல் டெட்ரா. ஸோ நியான் டெட்ராவோட கார்டினல் டெட்ரா டபுள் தி சைஸாக வளரும். கலரிங் டபுள் தி டைம் பெட்டராக இருக்கும். என்ன மேட்டர்னா 2 கலர் சேம் தான். பட் அது ஆரம்பிக்கிறது நியான் டெட்ராக் பெல்லிலேருந்து தான் ரெட்னஸ் ஆரம்பிக்கும். கார்டினல் அது மவுத்துலேருந்து டெய்ல் வர சூப்பராக கலர் வரும். தென் ப்ரைஸும் அதே மாதிரி தான். அது ஒரு 22னா இது 44 அந்த மாதிரி டபுளாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆனால் அஃபோர்டபுள். வெளியே ஃபுல்லாக பீஸ் 50 60 வரப்போது. நம்ம 44 ரூபா கொடுக்குறோம். பல்க் எடுக்கிறப்ப இன்னும் குறையும், 10 பீஸ்க்கு மேலே எடுக்கிறப்ப. தென் நியான் டெட்ரா இதெல்லாம் ஒரு 22 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது குவான்டிட்டி கூட ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் நிறைய பீசஸ் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். பல்க் குவான்டிட்டியில் வேண்டவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஃபிஷஸ் காமிச்சு முடிச்சிட்டேன்.